Hi everyone, welcome back to my channel and நான் பிஸ்மின் ஃப்ளோரா for GoGreen with பிஸ்மின். ஓகே, இன்னைக்கு நாம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து மெத்தட் 2. ஸோ நிறைய பேர் வந்து குவெஸ்டால் இல்லாமல் சப்ஸ்டியூட் கேட்டீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் பக்கெட்டில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. அண்ட் உடன் ஸ்டிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஹேண்ட் க்ளவ்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர். அண்ட் போன வீடியோவில் வந்து நான் பண்ணியிருப்பது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக வந்து ஒரு 2 லிட்டர்ஸில் பண்ணியிருப்பேன். அதில் வாட்டர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான இதில் கன்சிஸ்டன்சியில் தான் பண்ண போகிறோம். ஸோ 1 லிட்டர் அளவுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். 1/2 லிட்டர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்ஓ வாட்டர் ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்னா ஒன்றும் இல்லை, பேக்கிங் சோடா தான். ஸோ இந்த பேக்கிங் சோடா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணியில் இருக்கிற அந்த ஸ்டிங்கி ஸ்மெல்லெல்லாம் வந்து சூப்பராக நீக்கி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேக்கிங் சோடா. அண்ட் அடுத்ததாக வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் 100 கிராம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணியில் இருக்கக்கூடிய அந்த வாடைகள், அந்த ஸ்டிங்கி ஸ்மெல்லெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு 100 கிராம் போட்டுக்கிறேன். இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியில் போட்டோன்னே ஒரு மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ பெரிய பக்கெட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பக்கெட்டாக எடுத்துட்டேன். அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாக பொங்கிடுச்சு. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நுரை எல்லாமே அடங்கி திரும்ப ஒரு கிளியர் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்கிற சாலிட் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா 2 கிராம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா தான் ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜி சால்ட் கூட ஆட் பண்ணலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம இந்த யூரியா ஆட் பண்ணுறோம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 20 கிராம். அந்த சோப் கன்சிஸ்டன்சி வரதுக்காக காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். 20 கிராம். இது போட்டோன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ போட்ட உடனே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு ஹீட் ஃபியூம்ஸ் வேறு உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அது ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து விட்டு எடுத்த கிளிப் தான் இது. ஸோ நல்லா கிளியராக ஆகிடுச்சு, வாட்டர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆசிட் ஸ்லரி வந்து போட்டிருக்கேன். இந்த ஆசிட் ஸ்லரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுர தரக்கூடிய தன்மையை தரும். ஒரு சோப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 100 ml கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண நம்ம வாட்டரோடு சேர்ந்து அதுவுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, கட்டியாக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மொத்தமாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய நுரை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏஓஎஸ் லிக்விட். நான் வந்து போன வீடியோவில் வந்து குவெஸ்டால் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து குவெஸ்டால் அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து ஏஓஎஸ் லிக்விட் அப்படின்னு ஒன்று விற்கிது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குவெஸ்டால் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய லிக்விட் தான். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா SLES ஒரு 100 ml வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ SLESுமே வந்து பார்த்திங்கன்னா நுர தரக்கூடிய தன்மையை வந்து தரக்கூடிய ஒரு லிக்விட் தான் வந்து SLES. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து 50 ml நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஆனால் வந்து நீங்கள் வந்து கலர்டு கிளாத்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 50 ml தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துணி துவைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா துணிக்கு நீங்கள் இந்த லிக்விடே வந்து 50 ml தான் ஆட் பண்ணுறீங்க. ஸோ கலர் கிளாத்ஸ் வந்து வெளுத்து போகாது, எதுவும் ஆகாது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் வந்து இருக்கும். அப்படின்றதுனால நான் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நுரையெல்லாம் அடங்கினோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த டிரான்ஸ்பரன்சியோடையே தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சென்ட் வந்து ஆட் பண்ணுறேன், லாவெண்டர் அண்ட் ஜாஸ்மின். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 50 ருபீஸ், ரெண்டுமே 50 ருபீஸ் கிட்ட தான் விற்றுருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து என்ன சென்ட் வேணுமோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அப்படின்றத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து பேலன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக பேலன்ஸ் கொஞ்சமாக இருந்ததை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு தான் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற சென்ட் வந்து எப்போவுமே எவாப்ரேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் 1 லிட்டர் கண்டெய்னரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு நுர தருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அதில் நிறைய நுர தராது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நுர வரும் இந்த ஒரு மெத்தடில். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லிக்விடு. இதில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும். அண்ட் இதோடைய ஃபோம் வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். போன மெத்தடை விட இந்த மெத்தடில் நிறையாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மெத்தட் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.